ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லிட்டில் லோப்ஸ். இன்றைக்கி வந்து வீடியோவில் ஆர்பிஐ அசிஸ்டண்ட் 11th ஏப்ரல் ஷிஃப்ட் 4 நான் அன்றைக்கி எழுதிட்டு வந்த எக்ஸாமோட செல்ஃப் கிவன் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷில் டோட்டலாக 30 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. என்னோட அட்டெம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஷின்ஸ். எனக்கு தெரிஞ்சு 2-3 இது தப்பாக இருக்கலாம், ஏன்னா நான் கெஸ் பண்ணி தான் 2-3 இதெல்லாம் போட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2-3 இது தப்பாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். நெக்ஸ்ட்டு நியூமெரிக்கல்ஸில் பார்த்திங்கன்னா 35 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் நான் அட்டன் பண்ணது வந்து 33 கொஷின்ஸ். 2 கொஷின்ஸ் நான் எதை அட்டன் பண்ணலன்னு பார்த்திங்கன்னா ராங் நம்பர் சீரிஸ் வந்து அந்த பேட்டர்ன் டக்குன்னு கிளிக் ஆகலை. ஸோ அதை நான் அட்டன் பண்ணல. ஸோ ரீசனிங்கில் வந்து பார்த்தோம்னா 35 கொஷின்ஸ்க்கு நான் 35 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிட்டேன். நான் ரீசெக் கூட பண்ணி பார்த்தேன், எனக்கு எதுவும் தப்புங்கிற மாதிரி தெரில வந்தால் தான் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நான் 100க்கு 98 கொஷின்ஸ் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 செக்ஷனில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து நான் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்டு பேரல் ஜம்பிள்ஸ் வந்து 5 ஈச் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட லெவல் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கூட பார்த்தோம்னா ஏதோ ஒரு மேஜிக்கல் ஃபவுண்டெயின் வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சும்மா ஒரு ஸ்டோரியாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். பேராஜம்பிளுமே ஈஸியாக கனெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எரர் டிடெக்ஷன் வந்து 5 கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்கரெக்ட் ஸ்பெல்லிங் கண்டுபிடிக்கிறது வந்து 2 கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கரெக்ட் ஸ்பெல்லிங் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக அந்த ஸ்பெல்லிங் கண்டுபிடிக்கிறது மட்டும் ஒரு 5 கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்துன்னா அந்த இங்கிட்ட ஒரு சென்டென்ஸ் இருக்கும், ஏ காலமில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும், பி காலமில் சென்டென்ஸ் இருக்கும். ஸோ எது வந்து கனெக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா அது கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்துட்டு 5 சென்டென்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த மாடலில் வந்து 5 கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எரர் டிடெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் நார்மலாக நமக்கு கொடுத்துட்டு ஏபிசிடி கொடுக்குவாங்களா, அந்த மாதிரி ஒரே சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி கேட்கல. வேறு சென்டென்ஸ் வந்து 4 சென்டென்ஸ் வந்து கொடுத்துட்டு கரெக்ட் சென்டென்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது உள்ள ஒரு 2, இன்கரெக்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறதுல வந்துட்டு ஒரு 3, இந்த பேட்டர்னில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க எரர் டிடெக்ஷனை. அதுக்கப்புறம் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸை ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி அந்த வேர்ட்ஸ் ஃபில் பண்ணுவோம்ல பிளாங்க்ஸில், சென்டென்ஸில் வந்து நடுவில் டேஷ் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணோம்ல ஃப்ரேசல் வேர்ப்ஸு, அந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 5 கொடுத்துருந்தாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு 30 கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ் வந்து இந்த டாப்பிக்கில் தான் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நியூமெரிக்கல்ஸில் பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னா நார்மலாக நம்ம மார்க் டெஸ்ட்லலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ராங் நம்பர் சீரீஸில் 5 கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு 3 பேட்டர்ன் தான் நான் போட்டேன், 2 இது நான் வந்துட்டு விட்டுட்டேன். ஸோ வந்துட்டு 3 பேட்டர்னில் ஒரு இது வந்து டிவைட் பை 5, அடுத்த நம்பர் மல்டிபிள் பை 2, டிவைட் பை 5, மல்டிபிள் பை 2, இந்த பேட்டர்னில் ஒன்று. அப்புறம் 8, 16, 32, 64 பேட்டர்னில் வந்து, அப்புறம் +20, +40, +80 இந்த பேட்டர்னில் வந்துட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் ராங் நம்பர் கண்டுபிடிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு டிஐ வந்து பார்த்திங்கன்னா 5 கொடுத்துருந்தாங்க. இது வந்து டேபிள் டிஐ தான் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து டேட்டாவை வந்து ரொம்ப டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. எத்தனை கம்பெனி இருக்குது, 5 கம்பெனி இருக்குது, அதில் வந்து மேல்ஸ் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபீமேல் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கங்கிற டேட்டாவை வந்து டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இது கொஞ்சம் ஈஸியான டிஐயாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக்கு வந்தோம்னா டோட்டலாக 15 கொஷின்ஸ் வந்து அதில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ்லேருந்து ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. அது வந்து எந்த மாதிரியான கொஷின்னா, ராம் வந்து 30% ஆஃப் ஹிஸ் அமௌண்ட்டை வந்து ஏதோ ஒரு ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான். ரிமைனிங்கில் வந்து 25% வந்துட்டு சம்திங்கில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறான். ஓகேவா? ஸோ அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் இந்த ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 5,000. வாட் வாஸ் ஹிஸ் சேலரி, இந்த மாதிரி தான் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம். இதில் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அப்ஸ்ட்ரீம் இஸ் டு டவுன் ஸ்ட்ரீம் ரேஷியோ வந்து ஸ்பீடோட ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ரீம் வந்து 60 கிலோமீட்டர் வந்துட்டு 5 ஹவர்ஸில் போகும், அந்த மாதிரி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரேஷியோ கூட 5:3ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க
3:5 தான் கொடுத்துருந்தாங்க. ரேஷியோ வந்து 3:5. அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்டில் வாட்டரோட ஸ்பீடு வந்து கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில். நெக்ஸ்ட்டு மென்சுரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம் கேட்டிருந்தாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து பிரெத்தை விட 6 சென்டிமீட்டர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்துட்டு பிரெத்துக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மென்சுரேஷன்லேருந்து வந்தது. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க் வந்துட்டு ஆவரேஜ் மார்க் வந்துட்டு 78. அதில் 3 ஹையஸ்ட்டு மார்க் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 83 கொடுத்துட்டாங்க. லோயஸ்ட் மார்க் வந்துட்டு 68ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த செகண்ட் லீஸ்ட் மார்க்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த இதில் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் வந்து ஆவரேஜில் கேட்டிருந்தாங்க. அப்புறம் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சம் கேட்டிருந்தாங்க. மிக்சர் அண்ட் அலிகேஷனில் ஒன்று, டைம் அண்ட் ஒர்க்கில் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, சம் ஃபீமேல்ஸ்னால் அங்கே நம்பர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ சம் ஃபீமேல்ஸ் வந்துட்டு இத்தனை டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க, சம் மேல்ஸ் வந்து இத்தனை டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 5 மேல் அண்ட் 8 ஃபீமேல் சேர்ந்தால் எத்தனை டேஸில் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான இந்த மாடல்லேருந்து தான் அந்த சம் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பைப் அண்ட் சிஸ்டனில் வந்துட்டு ஏபிசி 3 சேர்ந்து இவ்வளோ மணி நேரத்தில் வந்து ஒரு ஒர்க்கை முடிக்குது. ஏபி வந்துட்டு இவ்வளோ நேரத்தில் அந்த டேங்க் ஃபில் பண்ணுது, சி எவ்வளோ நேரத்தில் வந்துட்டு ஃபில் பண்ணும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதர்ஸ் மற்றதுலேருந்து 5 வந்துச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நியூமெரிக்கல்ஸில் வந்து ஹோலாக இவ்வளோ தான் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு லெவலு. இப்போ ரீசனிங் வந்து பார்த்தோம்னா பசிலே வந்து 3 செட்டு வந்துருந்துச்சு ரீசனிங்கில். ஸோ 3 செட் ஆஃப் பசில் என்னென்னு பார்த்தோன்னா, மண்டே டு சண்டே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க ஏதோ மீட்டிங் போகிற மாதிரி, அதில் வந்து யார் ஃபஸ்ட் வருவா செகண்ட் வருவா அதில் 5 வந்துச்சு. அப்புறம் டெசிக்னேஷன் பேஸில் வந்து 5 வந்துச்சு. கிளர்க்கு, பிஓ இந்த மாதிரி சம்திங் கொடுத்துட்டு அவங்க யார் எந்த சீனியர்னால் பேரலோட 5, இன்இக்வாலிட்டியில் 5, ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸில் வந்து 5 வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வேர்ட் ஃபார்மேஷன், அதாவது 5th வேர்ட் 6th வேர்ட் கொண்டு அந்த எதனா வேர்ட் ஃபார்ம் ஆகுது, அது 1 வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்பர் வந்து ஃபார்வர்ட் பேக்வேர்ட் அதில் 1 வந்துருந்துச்சு. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுங்கிறதுல வந்துட்டு 5 வந்துச்சு. அப்புறம் பிளட் ரிலேஷனில் 3 வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஹோலாக ரீசனிங் வந்துச்சு. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அதோட லெவல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஈஸி டு மீடியம் லெவலில் தான் இருந்துச்சு. பேரலல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் டிஃபிகல்ட்டின்னு கூட சொல்ல முடியாது. அது கூட ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு, டிஃபிகல்ட்டிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் தான் லைட்டாக மீடியம் டு ஹார்டில் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ மற்றபடி அவ்வளோதான். இதுதான் என் அட்டெம்ப்டோட அனாலிசிஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும்னா, எதனா சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.